பிரைஸ் தி லார்ட். காலம் நிறைவேறியது, தேவனுடைய ராஜ்யம் அருகில் இருக்கிறது, மனம் திரும்பி நற்செய்தியை விசுவாசியுங்கள் என்றார். ஹல்லேலூயா. நற்செய்தி அதாவது சுவிசேஷம். உங்க லைஃப்ல எத்தனை பேருக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லிருக்கீங்க? என்னுடைய வாழ்க்கையில ஒரு சகோதரி சொல்லிதான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். நான் ஒரு இந்து குடும்பத்து பெண்ணு தான். நான் ரொம்ப பக்தியுள்ள பெண். ஸோ அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரொம்ப பக்தியா எங்க வீட்டில் ரொம்ப ரூல்ஸ், அதனால ரொம்ப பக்தியை வளர்க்கப்பட்டு பண்ணு. சொல்ல போனா எங்க பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க. ஸோ அவங்க அந்த காலத்து ஆளுங்கெல்லாம் சொல்ல வேணும். ஸோ அவங்களுடைய பக்தி நிமித்தம் நான் ரொம்ப பக்தியா தான் வளர்க்கப்பட்டேன். ஸோ அவங்க ஒரு சகோதரி சொன்ன சுவிசேஷம் வாழ்க்கையை மாற்றுச்சு. யாராவது ஆண்டு உங்களை நேசிக்கிறாருங்க, ஆண்டு உங்க நன்மை செய்வாருன்னு யாரும் நம்ப மாட்டாங்க, யாருமே மனசுல அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா உங்க வாழ்க்கையில ஆண்டு சில அற்புதத்தை சொல்லி பாருங்க. கண்டிப்பா ஆண்டவர் எல்லார் வாழ்க்கையும் அநேக அற்புதங்களை செய்வார். என் வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் என்ன சொல்லுவாங்க, எங்க இத்தனை வருஷம் கழிச்சு 11 வருஷம் கழிச்சு எனக்கு குழந்தை போதுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ரொம்ப சிவியர் கேன்சர் 4th ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணி அவங்களுக்கு சுகம் கொடுச்சுன்னு சொல்லிட்டு அநேக சாட்சிகள் நான் கேட்டிருக்கேன். ஆனாலும் அதை நான் உணர்ந்தது கிடையாது. ஆண்டவர் செய்வார், அவ்வளவுதான். இந்த சாட்சியை நம்ம உணர மாட்டோம். ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கையில் நடக்கும் போது ஆண்டவருடைய வல்லமை நம்ம லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் இந்த அளவுக்கு அற்புதமான தேவனான்னு சொல்லி. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நானும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டேன். ஒரு நாள் என்ன ஒரு காரியம் வந்துட்டு எங்க அப்பாக்காக நான் ஜெபம் செஞ்சேன். எங்க அப்பா அதிகமா சிகரெட் பிடிப்பாரு சின்ன வயசுல. நான் ரொம்ப சின்ன பொண்ணு. ஸோ அப்போ வந்து ரொம்ப சிகரெட் பிடிப்பாரு அவரு. ஸோ அதனால அவருக்காக நான் ஜெபிச்சேன். சிகரெட் பழக்கத்தை எங்க அப்பா விட்டுட்டாரு. இன்னொரு விஷயம், என்னுடைய வாழ்க்கையில இந்த காலையிலும் நடக்க முடியாம ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. என் தம்பியோட தொண்டை பகுதி இருக்கு பாத்தீங்களா, அங்க நல்ல ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல ஒரு கட்டி மாதிரி ஒண்ணு வந்துருச்சு. ஸோ டாக்டர் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்ன்ற மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் நாங்க ஜெபிச்சோம். கர்த்தர் கிருபையில ஒரே நைட்ல அது கட்டி மறைஞ்சே போச்சு. இந்த மாதிரி பல அற்புதங்கள் என் வாழ்க்கையில அவர் செஞ்சிருக்காரு. ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களின் தேவன். நம்மளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு? ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் செஞ்சிருக்காரு, எனக்கும் செய்வாரு. அந்த விசுவாசம் மட்டும்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம். அவர் கேட்கறதெல்லாம் பணமோ நகையோ இல்ல. விசுவாசிக்கிறியா என் மகளே, விசுவாசிக்கிறியா என் மகனேன்னு சொல்லி உங்களை பார்த்து என்னாலும் கேட்கிறாரு. நற்செய்தியை விசுவாசிங்க, இவனோட ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. என்னோட செஞ்சபிக்கிறீங்களா? அன்றிலிருந்து எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய கரம் பலமும் பரிசுத்தமும் உள்ளது சுவாமி. நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ராஜா. உம்முடைய ராஜ்யம் அருகில் இருக்கிறது சுவாமி. மனம் திரும்பி நற்செய்தி விசுவாசிங்கள் என்று சொன்னீரே. இந்நாளும் மனம் திரும்பாமல் தகப்பனே, இருதயத்தை கடினப்படுத்துற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தேவன் தொடுங்க. ஆண்டவர் எனக்கெல்லாம் செய்ய மாட்டாரு, ஆண்டவர் வந்துட்டு எனக்கு செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அந்த மாதிரி எண்ணங்களை மாற்றி போடுங்க. தேவனே, நீர் இரக்கமும் மன துருக்கமும் உள்ளவர். உம்முடைய அன்பு பெரிது சுவாமி. இந்த நாளிலும் அவங்க விசுவாசத்தோடு தகப்பனை கேட்கிற எந்த காரியமா இருந்தாலும் அவங்க வாழ்வில் செவ்வையாய் வழிநடத்தி செல்வீராக. அவங்களும் உடைய அற்புதத்தை காணட்டும், உடைய அதிசயத்தை காணட்டும். தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷமாய் பிறரிடம் சொல்லும்படி உன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தொடும்படி ஜெபிக்கேன். கர்த்தர் கரம் ஒவ்வொருத்தையும் தொட்டு ரட்சிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.